வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் 325 ஏஇ பதவிக்கும் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் பதவிக்கு நேர்காணல் முடிவடைந்தது. ஃபைனல் ரிசல்ட் எப்போது வெளியாகணும்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான விளக்கமும் அடுத்து என்னென்னு பார்த்திங்கன்னா, அடுத்த வேலைவாய்ப்பு டிஎன்இபியில் எப்போது வெளியிடுவாங்க, அசிஸ்டண்ட் இன்ஜினியர் பதவிக்கும் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் பதவிக்கும் ஃபீல்டு அசிஸ்டண்ட் பதவிக்கும் ஜூனியர் அசிஸ்டண்ட் பதவிக்கும் அடுத்த வேலைவாய்ப்பு எப்போது வெளிவரும் பல விவரங்கள் கேட்டிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோன்னா, டிஏ போஸ்டிங் எப்போ போட போகிறாங்க, அசிஸ்டண்ட் போஸ்ட் எப்போ போட போகிறாங்க, ஏன் ஏஇ போஸ்ட்டுக்கு காலதாமதம் ஆகுது, எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன டிப்ஸ், எப்படி எழுதுனா நம்ம ஈஸியாக வாரியத்தில் வேலைக்கு வரலாம், வாரியம் பதவி டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் ஏஇ பதவிகளை பற்றி ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படிங்கிறதும், வாரியத்து பதவிக்கு உள்ளே வந்துட்டால் ஸ்கில் டெவலப்மெண்ட் நம்ம எதெல்லாம் டெவலப் பண்ணிக்கணும் அப்படிங்கிற விவரத்தையும், அடுத்த டிஏஏஇ ஃபீல்டு அசிஸ்டண்ட் போஸ்ட் எப்பொழுது தேர்வு நடைபெறும், கஜா புயலும் போது நம்மளுக்கு ஃபீல்டு ஸ்டாஃபுங்களை எந்த அளவுக்கு வேலை செஞ்சாங்க, அவங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு, அப்புறம் ஐடிஐயில் 4500 பேருக்கான அப்ரெண்டிஸுக்கான ஒப்புதல், ஃபீல்டு அசிஸ்டண்ட் பதவி 2000 பேருக்கான வாரிய தரப்பிலிருந்து வழங்கப்பட்ட ஒப்புதல், 250 ஜேஏ அசிஸ்டண்ட் பதவிக்கு வாரிய தரப்பிலிருந்து தேர்வு செய்கிறதுக்கான ஒப்புதல் போன்ற விவரங்கள் எல்லாத்தையும் நம்ம முழுமையாக பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தவறாமல் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால தான் உங்கள் மொபைலுக்கு ஜாப் சம்மந்தமான அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரை பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்திங்கன்னா எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தகவல் பார்த்திங்கன்னா, ஒரு நேயர் கேட்டிருந்தார். அதில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்திங்கன்னா, டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் எப்போ போஸ்டிங் போடுவாங்க, கைண்ட்லி அப்டேட், மார்ச் மாதத்தில் போட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லி சுப்பிரமணியம் அவர்கள் கேட்டிருந்தாங்க. முதல்ல பார்த்திங்கன்னா, நம்ம டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் பதவிக்கு என்னென்னலாம் நடந்தது அப்படிங்கிற விவரத்தை பார்ப்போம். டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் பதவிக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸாம் எழுதுனீங்க, ரிசல்ட் வெளியிட்டாங்க, கட் ஆஃப் மார்க் நடந்தது. ஸோ கோர்ட்டோட டைரெக்ஷனால் தான் பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் எல்லாருக்கும் கால் லெட்டரை அனுப்பியிருந்தாங்க. ஸோ சில பேருக்கு ஹால் டிக்கெட்டெல்லாம் மிஸ் பண்ணிட்டாங்க. ஹால் டிக்கெட் மிஸ் பண்ணிவிட்டேன், நான் எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது, ஹால் டிக்கெட் கால் லெட்டரில் கேட்டிருந்தாங்கன்னு சொல்லி விவரங்கள்லாம் கேட்டிருந்தாங்க. உங்களுக்காகவே நான் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்த்திங்கன்னா கால் லெட்ரு இல்லாமல் அவங்க அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். வைவாவிஸ் இன்டர்வியூ மற்றும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பற்றியும் டீட்டெயில்டான ஒரு வீடியோ நம்ம பதிவு போட்டிருந்தோம் நம்ம சேனலில். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இன்டர்வியூவில் கலந்துக்கிட்டாங்க 1:5 ரேஷியோ, ஒரு பதவிக்கு 5 பேர் விதத்தில் கலந்துக்கிட்டாங்க. உங்களுடைய டிஏ ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 85% நீங்கள் வாங்கின மார்க்கை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க, 15% இன்டர்வியூக்கும் மற்றும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு 15% மார்க் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது பேஸ் பண்ணி உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இன்டர்வியூலாம் நடந்திருக்கு. இன்டர்வியூவில் உங்களுக்கு வைவாவிஸில் கொஸ்டின்லாம் கேட்டிருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு மார்க் போட்டு அண்ணா யூனிவர்சிட்டி இவங்க கண்டக்ட் பண்ணதில் உங்களுக்கு மார்க் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி கோர்ட்டோட டைரக்ஷன் பிரகாரம் சப்மிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்து உங்களுக்கு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் விரைவில் வெளிவரும். அது வரைக்கும் நீங்கள் காத்துக்கிட்டு தான் இருக்கணும். ஸோ இவங்களோட ஒர்க்கு முடிஞ்சு அவங்க சப்மிட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க வர வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அது வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளோட சேனலில் ஃபர்தராக அப்டேட் போட முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம வெளியிட்டோம் அப்படின்னா அது ஒரு தவறாக போகிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதனால் தயவு செஞ்சு டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் பதவிக்கு தேர்வு எழுதினவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுதான் நான் சொல்ல விரும்புது. அடுத்த ஒரு பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டண்ட் இன்ஜினியரிங் பதவிக்கு பிரியா அவர்கள் சில கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் என்ன, அண்டு எப்போ நெக்ஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் வரும், யாருக்காவது தெரிஞ்சால் ரிப்ளை மீ அப்படின்னு போட்டிருந்தாங்க. இவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டண்ட் இன்ஜினியரிங் பதவிக்கு எக்ஸாம் எழுதியிருந்தீங்க.
ஸோ எக்ஸாம் எழுதின கிட்டத்தட்ட சுமார் ஒரு 80,000 பேர் வரைக்கும் எக்ஸாம் எழுதுனாங்க. 80,000 பேருக்கும் பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு வெளியிட்டுட்டாங்க. அந்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஒரு PDF ஃபைலில் கிட்டத்தட்ட ஒரு 779 பக்கமாக இன்னும் வெளியிட்டிருந்தாங்க. எல்லாருக்குமே மார்க் வந்து வெளிப்படையாக அறிவிச்சிருந்தாங்க. இவங்கள பார்த்திங்கன்னா அந்த ரிசல்ட்டில் என்ன நீங்கள் நோட் பண்ண வேண்டியது முக்கியமான விஷயம் அப்படின்னா, ஹால் டிக்கெட் நம்பரும் மார்க்கும் மட்டும்தான் போட்டுட்டாங்க. ஸோ அதில் வந்து என்ன கம்யூனிட்டிங்கிறதும் போடலை, ப்ளஸ் அவங்களுக்கு வந்து இது வேறு எந்த டீட்டெயிலும் சொல்லவும் இல்லை. டேட் ஆஃப் பர்த் முதற்கொண்டு சொல்லலை, பெயர் கூட அவங்க வெளியிடலை அதில் அந்த லிஸ்ட்டில். அதுக்கப்புறம் அவங்க அறிவித்ததில் பார்த்திங்கன்னா கட் ஆஃப் மார்க் வெளியிட்டிருந்தாங்க. சிவில் போஸ்ட்டு, ECE எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே கட் ஆஃப் மார்க் வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ கட் ஆஃப் வந்து பேஸ் பண்ணி நமக்கு கால் லெட்ரு வருமா வராதா அப்படிங்கிற விவரத்தை வந்து நீங்கள் கட் ஆஃபில் பார்த்தே புரிஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க விட்டது வந்து செலக்டட் லிஸ்ட்டு, யாரெல்லாம் இன்டர்வியூவில் கலந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செலக்டட் லிஸ்ட்டு ஒன்று விட்டுருந்தாங்க. அந்த லிஸ்ட்டில் என்னென்ன டீட்டெயில் இருக்குன்னா, ஹால் டிக்கெட் நம்பரும் ப்ளஸ் உங்களோட பேர் மட்டும்தான் இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா மார்க் இல்லை. ஃபஸ்ட்டு வெளியிட்ட ரிசல்ட்டில் மார்க் இருந்தது. ஸோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணி இந்த ஹால் டிக்கெட் நம்பருக்கு நேராகவே நீங்களே அந்த மார்க்கை ஃபில்லப் பண்ணி நீங்களே இந்த லிஸ்ட்டை வந்து மெரிட் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ண முடியும். முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதை ட்ரை பண்ணுறதுக்காக தான் நான் கொஞ்சம் முயற்சி செஞ்சேன். என்னால் போதிய அவகாசம் இல்லை. ஏன்னா நானும் ஒரு கவர்மெண்ட் செக்டரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு கொஞ்சம் ஃபேமிலி சிச்சுவேஷன், இதனால் எனக்கு டைமிங் கிடைக்கிறதுனால ப்ரிப்பேர் பண்ணி முழுமையாக ஒரு மெரிட் லிஸ்ட்டே நான் விடலாம், இவங்களுக்கெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு பேரோடு சொல்லலான்னு ஒரு சேலஞ்சாக பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். பட் எனக்கு டைம் இல்லை. அதனால் இந்த பிரியா அவங்களோட ஹெல்ப்போடு நாடி நான் உங்கள் நம்பர் இந்த எனக்கு என் நம்பர் தரேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ஒர்க்கு செஞ்சு தருவாங்கன்னு நினச்சி தான் நம்பர் கொடுத்தேன். அவங்க என்னை கான்டாக்டே பண்ணல. நானும் சரி அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணல, சரி விட்டுட்டேன். முடிஞ்சால் நீங்கள் யாராவது இந்த ஹால் டிக்கெட்டுக்கு நேராக மார்க்கை போட்டு ஒரு அசெண்டிங் ஆர்டரில் மெரிட் லிஸ்ட்டில் மார்க் எடுங்க. ஸோ மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு இந்த லிஸ்ட்டில் ஒரு 75% பேருக்கு மெரிட்டில் இருக்கிற 325 பேரை ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு மெரிட்டில் இருக்கிற இந்த எல்லாருக்கும் 1:5 ரேஷியோவில் தான் அவங்க கொடுத்துருப்பாங்க. இதில் ஒரு 500 பேர் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அதில் ஒரு 300 பேர் விதத்தில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு இவங்களுக்கெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற தகவல் நம்ம சொல்ல முடியும். 100% இது உண்மையாக இருக்காது. ஏன் உண்மையாக இருக்காதுன்னு சொன்னால், சில பேர் வந்து டேட் ஆஃப் பர்த் தப்பாக சொல்லியிருப்பாங்க, சில பேர்கிட்ட வந்து கம்யூனிட்டி தப்பாக சொல்லியிருப்பாங்க, பர்சனல் டேட்டா சில பேர் ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்களாம். ஸோ அவங்களாம் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கரெக்டாக இருக்கிறவங்களுக்கு தோராயமாக நம்ம வந்து அவங்கவுங்களுக்கே தெரியும். ஸோ லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி போட்டிங்கன்னா இவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும். அதனால் அந்த ப்ரிப்பேர் பண்ணி நான் வெளியிடணும்னு நினச்சேன், அது என்னால் முடியல. நீங்கள் யாராவது ட்ரை பண்ணிங்கன்னா ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்கள் நம்பரோட கொடுங்க, நான் கான்டாக்ட் பண்ணுறேன், மெயில் ஐடியும் தரேன். ஸோ அது வேணால் நம்ம அடுத்து வேணால் ஒரு வீடியோ பதிவு அதில் போடலாம் அப்படிங்கிறதான் என்னோடய கருத்து. ஸோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக மெரிட் பேசிஸ் அப்படிங்கிறதுனால துணிஞ்சு சொல்லலாம், மார்க் அதிகமாக இருக்கிறவங்க கட் ஆஃபில் நல்லா இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்பு தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் அசிஸ்டன்ட் பதவிக்கு இவங்க வரத்துக்கு வாய்ப்பு மிக அதிகம் அப்படிங்கிறது தான் நான் இதில் வெளிப்படையாக சொல்லலாம். மீதி வந்து வாரிய தரப்பில் தான் வெளியிடணும். ஏன் காலதாமதம் உங்களுக்கு ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஇ கேஸ் வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டு கேஸில் இருக்குது. என்ன காரணம், எப்போ கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்கன்னா 17/9/2018, ரிஜிஸ்டர் பண்ணது 24/9/2018. ஸோ லாஸ்ட்டாக ஹியரிங் ஃபஸ்ட்டு ஹியரிங் வந்து பார்த்திங்கன்னா 30 அக்டோபர் 2018. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ஹியரிங் எப்போன்னா வர மார்ச் 1 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது. என்ன காரணத்தினால கேஸ் வந்திருக்குங்கிற விவரம் எனக்கு தெரியல. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சப்ஸ்கிரைபர் வியூவர் எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸ் வந்து என்ன ஸ்டேட்டஸை கடந்து வந்திருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் பார்ப்போம். அப்படின்னா லாஸ்ட்டாக 20/2/2019 அன்னைக்கு இந்த கேஸ் வந்திருக்கு. அதாவது புதன்கிழமை. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடுத்த ஹியரிங் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 1/3/2019 அன்றைக்கி ஃபார் ஆர்டர்னு சொல்லி போட்டிருக்காங்க. பர்பஸ் ஆஃப் ஹியரிங்கிட்ட 1/3 அந்த கேஸ் திரும்ப வரும். அந்த ஹியரிங்கில் வருது. அன்றைக்கி வந்து எதிர்த்தரப்புக்கு வந்து விளக்கம் கேட்டிருப்பாங்க இல்லையா, கவுண்டர் ஃபைல் பண்ண சொல்லியிருப்பாங்க. அவங்க வந்து ஒரு விளக்கம் கொடுப்பாங்க எதிர்பார்ட்டிக்கு. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அதை பொறுத்து தான் வந்து அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து கோர்ட்லேருந்து தகவல் வெளியிடுவாங்க. ஸோ ஒரு பொதுவாக ஒரு விஷயம் என்னென்னா, கோர்ட்டுக்கு போயிட்டாவே காலதாமதம் ஆகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஸை பொறுத்து தான் இருக்குது. ஸோ கேஸ் இயர்லியாக முடிகிறதுக்கு வாய்ப்பு, காலதாமதமாக நிறைய கேஸ் இது வரைக்கும் வாரியம் சந்திச்சிருக்கு. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் JE 2 JE 1 கேஸும் இருக்குது. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா TE அசிஸ்டன்ட் போஸ்ட்டு காலதாமதம் ரொம்ப ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏஇ இன்டர்னல் கேஸும் காலதாமதம் ஆச்சு.
ஸோ கோர்ட்டோட டைரக்ஷன் போயிடுச்சு அப்படின்னா, ஏன்னா நம்மளை விட முக்கியமான கேஸெல்லாம் நிறையா வந்து கோர்ட்டில் இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் டாப் ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. நமக்கு வரதுக்கு முன்ன பின்ன கூட ஆகலாம். ஸோ வந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலில் அதிகாரப்பூர்வ தகவல் வெளியிடலாம் அப்படிங்கிறதான் என்னோட கருத்து. அடுத்து நம்ம வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா, டிஎன்இபியில் எதுக்கு அறிவிப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா, ஜூனியர் அசிஸ்டன்ட் பதவிக்கு ஒரு 500 பதவி ஓப்பன் மார்க்கெட் மூலியமாக தேர்வு செய்யப்படுவதாக ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க. இந்த அறிவிப்பு பார்த்திங்கன்னா 16 நவம்பர் 2018 அறிவிச்சிருந்தாங்க. இதற்கான நோட்டிஃபிகேஷன் இன்னும் வெளியிடலை. ஸோ வெளியிட்டாங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் இது சம்மந்தமாக ஒரு வீடியோவை நான் போட்டிருப்பேன். ஸோ பார்த்திங்கன்னா மொத்தம் 500 பேருக்கு சொல்லியிருக்காங்க. அந்த 500 பேருக்கும் ஜேஏ டிகிரி படித்தவர்களுக்கான வேலைவாய்ப்பு தான் இது. இந்த தகவல் கண்டிப்பாக நம்ம சேனலில் வெளியிடலாம். இன்னும் அந்த நோட்டிஃபிகேஷன் வரல. வந்த உடனே இதை பற்றி நம்ம வெளியிடலாம் அப்படிங்கிறதான். அடுத்த ஒரு வேலைவாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபீல்டு அசிஸ்டன்ட் பதவிக்கு இது பார்த்திங்கன்னா 2900 பதவிக்கு ஃபீல்டு அசிஸ்டன்ட் ஐடிஐ படித்தவர்களை தேர்வு செய்ய போகிறாங்க. இந்த அறிவிப்பு 22/11/2018 அன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. மொத்தம் 2900 காலி பணியிடங்கள் நிரப்புவதாக ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. இதற்கான அதிகாரப்பூர்வமான நோட்டிஃபிகேஷன் இன்னும் வெளிவரவில்லை. வந்த உடனே நம்ம சேனலில் வெளியிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஐடிஐ அப்ரெண்டிஸ் படித்தவர்களுக்கு தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் அப்ரெண்டிஸ் முடித்தவர்களுக்கு ஒரு 4500 பேர் வந்து தேர்வு செய்ய போகிறாங்க. அந்த 4500 பேர் வரைக்கும் வந்து தரமணி மூலியமாக தான் கிட்டத்தட்ட அப்ரெண்டிஸ் பண்ணவங்களை கால்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ இண்டிவிஜுவல் வீட்டுக்கு லெட்டருக்கே வந்துடும். அதுக்கான 10/1/2019 அன்னைக்கு இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ விரைவில் இதுக்கான அறிவிப்பு வரும். வந்த உடனே உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் லெட்ரு வந்துடும். அடுத்து ஏஐ அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பதவிக்கு சட்டசபையில் அறிவித்ததோடு இருக்குது. ஸோ அது அறிவித்த உடனே ஏஐ பதவிக்கு அமைச்சர் தங்கமணி அவர்கள் வந்து 2018 சட்டசபையில் அறிவித்தார். 125 150 பதவியோ வந்து நிரப்புவதாக சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி இருக்கிறதே கேஸில் இருக்குது. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் இதை வந்து நிரப்புவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் நம்ம தமிழ்நாடு மின்சார வாரியத்திலேருந்து வெளிவரவில்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இன்னும் நம்ம எதை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, நீங்களே என்ன பண்ணுறீங்க, இது வரைக்கும் நீங்கள் எழுதின எக்ஸாம்லாம் பிஇ முடித்தவங்க அரியர் இல்லாமல் வாங்கி எக்ஸாமில் கலந்துக்கிட்டு ஸோ இன்டர்வியூ வரைக்கும் வந்துட்டீங்க. ஸோ ஃபெயில் ஆனவங்க எல்லாருமே மனசு தளர விட்டுறாதீங்க. ஏன் அப்படின்னு சொல்லணுன்னா, அடுத்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக வருது. ஸோ அதுக்காக ப்ரிப்பேர் ஆகுங்க. ஏஇ பதவிக்கும் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பதவி எந்த பதவி இருந்தாலும் ப்ரிப்பேர் ஆகுங்க. ஸோ ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ன ஒரு முக்கியமான விஷயம் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப ஃபுல்லாகவே ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் மாதிரி படிங்க. எப்படி படிக்கணும் அப்படின்னா, ஒரு ஃபுல்லாகவே 3 வருஷமாக நீங்கள் படித்தது எல்லாத்தையுமே படிச்சிடுங்க. படிச்சுட்டு நீங்களே நோட்ஸ் எடுங்க. நோட்ஸ் எடுத்து அப்புறம் நீங்கள் இந்த புக்கெல்லாம் வெளியில் விற்க பார்த்தீங்களா, அந்த புக்கில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஃபில்லிங் த பிளாங்க்ஸ்லேயே நீங்கள் கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த ரீசனிங் டெஸ்ட்டு, மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஸோ நிறைய பேர் யூடியூப்பில் அது சம்மந்தமாக வீடியோலாம் போடுறாங்க. அதெல்லாம் பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு தகவல். அப்புறம் வாரிய பதவியில் டிஏ பதவிக்கும் ஏஇ பதவிக்கும் ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டான போஸ்ட். இதை பற்றி பேசணும் அப்படின்னா டைமிங்கே பத்தாது, அவ்வளோ விஷயம் இருக்குது. அதை பற்றி இன்னொரு நாள் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸ்கில் டெவலப்மெண்ட்டு பற்றி இப்போ டிஏ பதவிக்கும் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் பதவிக்கும் நம்ம சொல்லணும் அப்படின்னா, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பதவிக்கும் ஏஇ பதவிக்கும் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் கம்ப்யூட்டர் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கம்ப்யூட்டரில் நல்லா ஒர்க் அவுட் பண்ண தெரிஞ்சுக்கோங்க, ஒர்க் பண்ண. அதே மாதிரி டைப்பிங் நல்லா ஸ்பீடாக டைப் பண்ணவும் தெரிஞ்சுக்கோங்க. தமிழ், இங்கிலீஷ் எல்லாம் நல்லா டைப் பண்ண தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா தான் நம்மளே அந்த வேலையை செய்ய முடியும். இல்லைன்னா இன்னொருத்தரை நம்ம சார்ந்து இருக்கிற மாதிரி ஆயிரும். அதனால் ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள்லாம் இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் நீங்கள் டெவலப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் கஜா புயலும் போது நம்ம ஃபீல்டு ஸ்டாஃபுங்கெல்லாம் நிறைய பேர் வந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களால ஒர்க்கெல்லாம் ஈடு செய்ய முடியாத ஓரளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. சில பேருக்கு ஆக்சிடெண்ட்டெல்லாம் ஆகிருக்கு. அதை பற்றி நான் வீடியோலாம் போடணும்னு கூட நினச்சேன். அதை பற்றிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் எவ்வளோ வந்து நம்ம ஒரு டிஏ பதவி, ஏஇ பதவியெல்லாம் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியான போஸ்ட்டு, பவர்லேருந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ டிஏ போஸ்ட்டு, அசிஸ்டன்ட் போஸ்ட்டு எங்கெங்கெல்லாம் வேக்கண்ட் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலும் நான் முழுவதும் உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறது தான் ஆசை. பட் போதிய அளவுக்கு இதில் வந்து சொன்னால் வீடியோ ரொம்ப லென்த்தியாக போயிடும். அதனால் சொல்ல முடியாது.
ஸோ நான் ஷார்ட்டாகவே முடிச்சுக்கிறேன். நம்மளோட அடுத்த வீடியோ பதிவில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம சொல்லலாம் A to Z ஸ்கில் டெவலப்மெண்ட்டு பற்றியும், டெக்னிக்கல் அசிஸ்டண்ட், ஏஇ பதவி, ஃபீல்டு அசிஸ்டண்ட் பதவி, உங்களுக்கு வேலை வாரியத்தில் எந்த மாதிரி வேலை, எங்கெங்கெல்லாம் காலி பண்ண இடங்கள் இருக்குது அப்படிங்கிற விவரத்தை முழுசாக பார்ப்போம். அப்புறம் எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அதை பற்றியும் கண்டிப்பாக நம்ம அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலோடு பார்ப்போம். இந்த வீடியோ முழுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நானும் வீடியோவெல்லாம் தேடி பிடிச்சி தான் நிறைய தகவல்களை உங்களுக்கு உண்மையாக கொடுக்கணும்னு ட்ரை பண்ணுறேன். லாஸ்ட்டாக நம்ம போட்ட எல்லா தகவலுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். டிஏ பதவிக்கு ஹால் டிக்கெட் இல்லாதவங்களுக்காக நான் போட்ட ஒரு தகவலை கேதர் பண்ணி தான் நான் போட்டேன். அதே மாதிரி கட் ஆஃப் மார்க் வெளியிட்டதில் நிறைய பொய்யான தகவல் வெளியிட்டாங்க. அதெல்லாம் பொய்ன்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தோம். அப்புறம் அதிகாரப்பூர்வமான கட் ஆஃப் மார்க் விட்டதுன்னு நம்ம போட்டிருந்தோம். மார்க் லிஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா வாரிய தரப்புலேருந்து பிடிஎஃபாக ரிலீஸ் பண்ணலை அப்படிங்கிறது ஒரு ப்ரூஃபோட ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அப்புறம் இதுமாதிரி பயனுள்ள தகவல்கள் நிறையவே சொல்லியிருக்கோம். ஸோ கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணுங்கள். டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பதவி ஆகட்டும், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஆகட்டும், ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். விரைவில் ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்த உடனே நம்ம சேனலில் ஃபுல் டீட்டெயிலோட மீண்டும் ஒரு அப்டேட் போடலாம். அது வரைக்கும் தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த வீடியோ இறுதி வரை பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு இந்த தகவலெல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ டிஏ போஸ்ட், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு உங்கள் எல்லோரும் வாரியத்தில் ஜாயின் பண்ணுங்கிறது தான் என்னோடய விருப்பம். நல்லபடியாக வந்து ஜாயின் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ பதிவோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.